بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. أما بعد. அன்பார்ந்த சகோதரர்களே, நாம் ரமதான் 25வது நோன்பை நோற்ற நிலையிலே நாம் உட்கார்ந்திருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, நேற்றைய தினம் நாம் ஜகாத்துல் ஃபித்ர் சம்பந்தமாக முக்கியமான சில சட்டங்களை விளக்கங்களை அறிந்து கொண்டோம். அதே தொடரில் அன்புக்குரியவர்களே, நம்ம நேற்று குறிப்பிட்டோம், ஜகாத்துல் ஃபித்ர் சம்பந்தமாக நாம் அறிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான 7 விடயங்கள். அப்படியே இல்லையா? எத்தனை விடயங்கள் சொன்னோம்? சொல்லுங்க. 7 விடயங்கள். அதில் நம்ம நேற்று 3 விடயங்களை நினைவுபடுத்தினோம். ஜகாத்துல் ஃபித்ர் சம்பந்தமாக 3 விஷயங்கள் நம்ம நேற்று விளங்கப்படுத்தினோம். அதில் முதலாவது இஹ்லாசுன் நிய்யா. எந்த ஒரு அமலும் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு 2 நிபந்தனைகள் இருக்கிறது. எனவே ஜகாத்துல் ஃபித்ராவை நாம் நிறைவேற்றும் பொழுதோ இந்த நிபந்தனைகளை பேணி அந்த அமலை செய்ய வேண்டும். அல்லாஹ்வுக்காக வேண்டிய எண்ணம், உள தூய்மை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். 2வது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டல், அவர்களுடைய சுன்னாவை பேணி அந்த வணக்கத்தை, கடமையை நாம் நிறைவேற்ற வேண்டும். இது முதலாவது விடயம். 2வது, ஜகாத்துல் ஃபித்ர் என்றால் என்ன என்பதை பற்றி குறிப்பிட்டோம். 3வது, ஜகாத்துல் ஃபித்ர் கடமையாக்கப்பட்டதின் நோக்கம். ஜகாத்துல் ஃபித்ர் எதற்காக வேண்டி, எந்த நோக்கத்திற்காக வேண்டி கடமையாக்கப்பட்டது என்பதையும் நாம் என்ன செஞ்சோம்? பார்த்தோம். அன்புக்குரியவர்களே, இன்று நாம் ஜகாத்துல் ஃபித்ரிலே நாம் அறிந்து கொள்ள வேண்டிய 4வது விடயம் என்னென்று சொன்னால், ஜகாத்துல் ஃபித்ர் யாருக்கு கடமை? ஜகாத்துல் ஃபித்ர் என்ன, யாருக்கு கடமை என்றால், அதாவது அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்களுடைய ஹதீஸ், அதே போல் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்களுடைய ஹதீஸை நாங்கள் பார்க்கும் பொழுது அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், ஃபரத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜகாத்துல் ஃபித்ரி. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜகாத்துல் ஃபித்ரை கடமையாக்கினார்கள். மினல் முஸ்லிமீன், முஸ்லிம்களில் நின்றும் ஒவ்வொருவரும் மீது கடமையாக்கினார்கள். என்ன சொல்றாங்க என்றால், அலல் கபீர் பெரியவர்கள், அலல் ஸகீர் சிறியவர்கள், வல்-தக்கர் ஆண்கள், வல் உன்சா பெண்கள், வல் ஹுர் சுதந்திரமானவர்கள், வல் அபுத் அடிமையானவர்கள், அனைவர்களுக்கும் ஜகாத்துல் ஃபித்ரை கடமையாக்கினார்கள். அப்ப எல்லாருக்கும் நம்ம என்ன செய்யணும்? ஜகாத்துல் ஃபித்ரை கொடுக்க வேண்டும். எந்த அளவுக்கு சொன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த ஹதீஸ்கள் மார்க்க சட்டங்கள் எடுத்த அறிஞர்கள் எந்த அளவுக்கு பேசியிருக்கிறார்கள் என்றால், வயிற்றில் இருக்கக்கூடிய சிசுக்கு, குழந்தைக்கும் ஜகாத்துல் ஃபித்ர் கொடுக்க வேண்டுமா என்ற அளவுக்கு என்ன செஞ்சுக்கிறாங்க? பேசியிருக்கிறார்கள். ஆனால் இஜ்மாவான முடிவு, அறிஞர்களுடைய வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு என்ன செய்ய தேவையில்லை? ஜகாத்துல் ஃபித்ர் கொடுக்க தேவையில்லை. நான் ஏன் இந்த விஷயத்தை சொல்றேன்னு சொன்னா, இந்த மசாலாவை, இந்த சட்டத்தை அந்த அளவுக்கு ஜகாத்துல் ஃபித்ர் சம்பந்தமாக அறிஞர்கள்
ஆய்வு செய்திருக்கிறார்கள், சட்டங்களை தொகுத்திருக்கிறார்கள், பேசியிருக்கிறார்கள். எந்த அளவுக்கு சொன்னா, அதாவது பெருநாளுடைய அந்த தினத்தில் காலையில் அல்லது பெருநாளுடைய இரவில் ஷவ்வாலுடைய பிறை தென்பட்டதன் பின்னால், அதுக்கு பின்னால மகரிபுக்கு பின்னால ஒருவர் திருமணம் முடிக்கிறார். அப்ப அவர் திருமணம் முடிச்சிட்டாருண்டா அந்த பெண்ணின் மீது, அப்ப திருமணம் முடிச்சா அந்த ஆணுடைய மனைவி அந்த பெண்ணின் மீது, பெண்ணுக்கு யாரு ஜகாத்துல் ஃபித்ர் கொடுக்க வேண்டும்? அந்த பெண்ணுடைய தந்தையா அல்லது அந்த பெண்ணுடைய கணவனா? மகரிபுக்கு முன்னாடி அந்த பெண் தந்தையுடைய பராமரிப்பிலே இருந்தால், மகரிபுக்கு பின்னாடி யாருடைய பொறுப்புல வந்துட்டா சொல்லுங்க? கணவன். அப்ப அந்த பெண்ணுக்கும் இந்த கணவன் ஜகாத்துல் ஃபித்ர் கொடுப்பதற்கு வசதி இருந்தால் அவர் கொடுக்க வேண்டும். இந்த அளவுக்கு செஞ்சுக்கிறாங்க அறிஞர்கள், சட்டங்களை நமக்கு சொல்லிருக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, ஜகாத்துல் ஃபித்ர் என்ற இந்த கடமை முஸ்லிம்களான ஒவ்வொருவரும் மீது, நோன்பு நோக்கக்கூடிய, நோன்பு நோட்காத அனைவர் மீது, பெரியவர்கள். சில பேர் யோசிக்கலாம், நோன்பு பிடிச்சவங்க மட்டும்தான் இந்த ஜகாத்துல் ஃபித்ரை கொடுக்கணுமா என்றால் இல்லை. சில வேளை நம்முடைய பெற்றோர்கள், நமது உறவுக்காரர்களில் முதியவர்கள் இருப்பார்கள், அவர்களுக்கு நோன்பு பிடிப்பதற்கு சக்தி இருக்காது, மார்க்கம் அவர்களுக்கு சலுகை வழங்கியிருக்கும். அவர்கள் நோன்பு பிடிப்பதற்கு பதிலாக ஒவ்வொரு நாளும் ஃபிதியா கொடுப்பார்கள். அவர்களுக்கும் என்ன செய்யணும்? ஜகாத்துல் ஃபித்ர் கொடுக்க வேண்டும். நோன்பு கடமையாகாத சிறார்கள், இப்ப ஒரு குழந்தைக்கு பெருநாளுடைய தினத்திலே குழந்தை பிறந்து விட்டது. எப்படி? பெருநாளுடைய தினம் காலையில் அல்லது பெருநாளுடைய தலை பிறை தென்பட்டதன் பின்னால், ஷவ்வாலுடைய தலை பிறை தென்பட்டதன் பின்னால் ஒரு குழந்தை பிறந்தால், பெருநாளுடைய அந்த இரவில் பிறந்திருக்கிறது. அப்ப அந்த குழந்தைக்கு என்ன செய்யணும் சொல்லுங்க? ஜகாத்துல் ஃபித்ர் கொடுக்கணுமா கூட தேவையில்லையா? அந்த பிள்ளைக்கு கொடுக்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, எனவே நாம் இந்த சட்டங்களை கொஞ்சம் மனசை விவரமாக தெரியணும். நம்ம நினைக்கிற ஜகாத்துல் ஃபித்ர் குறிப்பிட்ட அரிசியை வாங்கியாச்சு, நம்ம கொடுத்தாச்சு, அல்லது யாரு ஜகாத்துல் ஃபித்ராவை ஏற்பாடு செஞ்சு பொறுப்பாக அதுக்குரிய பணத்தை எடுத்து ஜகாத்துல் ஃபித்ராவை நிறைவேற்றுவார்களோ அதை கொடுத்தால் மட்டும் போதும். இதனுடைய சட்டங்கள், இதனுடைய விளக்கங்களை நம்ம என்ன செய்ய தேவையில்லை, படிக்க தேவைன்னு நினைக்கிறாங்க. நம்ம அன்புக்குரியவர்களே, மார்க்க சட்டத்திட்டங்களை ஒவ்வொன்றையும் படித்துக் கொள்ள வேண்டும். அன்புக்குரியவர்களே, அடுத்ததாக நாம் இதே விடயத்தை நாம கவனிக்கணும். அப்ப அனைவருக்காக வேண்டி ஜகாத் ஃபித்ர் கொடுக்க வேண்டும். அப்ப யார் கொடுக்கிறது? ஜகாத்துல் ஃபித்ராவை யார் நிறைவேற்ற வேண்டும் என்றால், வீட்டிலே பொறுப்பானவர். வீட்டில் பெரும்பாலும் ஒரு ஆண் தான் பொறுப்பாளராக இருப்பார். அவருடைய பொறுப்பில் இருக்கக்கூடியவர் என்றால் மனைவி, பிள்ளைகள், சில பேர் அவருடைய பொறுப்பிலே பெற்றோர்கள் இருந்தால், அல்லது உறவுகளில் யாராவது இவருடைய பொறுப்பின் கீழ் இருந்தால், அனைவருக்காக வேண்டியும் இவர் ஜகாத்துல் ஃபித்ராவை நிறைவேற்ற வேண்டும். அதனுடைய அளவை நம்ம அடுத்த சொல்லுவோம். அப்ப வீட்டுக்கு பொறுப்பாக இருக்கக்கூடியவர் பெருநாளுடைய தினத்திலே அவரும் அதாவது உண்டு செலவழித்து, அவருக்கு பொறுப்பின் கீழே இருக்கக்கூடியவருக்கும் பெருநாள் தினத்திலே செலவழிக்கக்கூடிய போதுமான வசதி இருந்து, அதற்கு மேல் அவரிடத்தில் இருந்தால் அவருக்கு ஜகாத்துல் ஃபித்ர் என்ன செய்ய கடமையாகும். அவருக்கும் அவருடைய பொறுப்பின் கீழே இருக்கக்கூடியவர்களுக்காக வேண்டி என்ன செய்வார்? ஜகாத்துல் ஃபித்ரை நிறைவேற்றுவார். அன்புக்குரியவர்களே, அடுத்து நம்ம கவனிக்க வேண்டிய விடயம் என்னன்னு சொன்னா, ஜகாத்துல் ஃபித்ரை நாம் எதிலிருந்து வழங்க வேண்டும்? ஜகாத்துல் ஃபித்ராவை நம்ம
எதிலிருந்து வழங்க வேண்டும் என்று சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ் நமக்கு தெளிவாக சொல்கிறது. அதாவது அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, குன்னா நுஹ்ரிஜு ஃபி அஹதின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலங்களில் நாம் ஜகாத்துல் ஃபித்ராவை வெளிப்படுத்துவோம், கொடுப்போம். எதிலிருந்து தெரியுமா? மின் தஆமின், நாம் எதை உணவாக உட்கொண்டோமோ, நாம் எதை உணவாக நாங்கள் உட்கொண்டோமோ, உணவாக நாம் எதை பயன்படுத்தினோமோ அதிலிருந்து நாம் என்ன செஞ்சோம்? ஜகாத்துல் ஃபித்ராவை நிறைவேற்றினோம். அந்த ஹதீஸ்ல தொடர்ந்து வருது. அப்ப அபூ சயீத் குத்ரி ரலியல்லாஹு ஹதீஸ், அப்துல்லாஹ் பின் அப்பாஸ், அப்துல்லாஹ் பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹும் இவர்களுடைய ஹதீஸிலே தெளிவாக வருகிறது. மின் தம்ரின், தம்ரன் சொன்னால் பேரித்த பழத்திலிருந்து நாம் வழங்கினோம். மின் ஷஈரின், கோதுமையிலிருந்து வழங்கினோம். மின் ஜபீபின், திராட்சையிலிருந்து நாம் வழங்கினோம். மின் அகுத்தின், பால் கட்டி பாலாடையிலிருந்து நாம் வழங்கினோம். நம்முடைய காலத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலங்களில் எதை அவர்கள் பிரதான உணவாக எடுத்துக்கொண்டார்களோ அதிலிருந்து ஜகாத்துல் ஃபித்ரை நிறைவேற்றினார்கள் என்று பெரும்பாலும் அன்புக்குரியவர்கள் நமக்கு தெரியும். நம்முடைய ஊர்களிலே நம்ம பெரும்பாலும் பிரதான உணவு எது சொல்லுங்க? எது? அரிசி, சோறு தான் நம்ம சொல்லுவோம், அப்படியே இல்லையா? எது இருந்தாலும் எதிரிக்கணும், நம்ம சோறு இருக்கணுமா? அப்ப அரிசி, அப்ப அரிசியிலிருந்து கொடுக்கலாம். சில பகுதியில் ரொட்டி சாப்பிடுவாங்கன்னு சொன்னா கோதுமையிலிருந்து கொடுக்கலாம். அப்ப நம்முடைய வளமையில் பெரும்பாலும் நம்ம எதை உணவாக எடுக்கிறோமோ அந்த தானியத்திலிருந்து, அந்த வகையிலிருந்து நம்ம என்ன செய்யணும்? ஜகாத்துல் ஃபித்ரை நாம நிறைவேற்ற வேண்டும். அன்புக்குரியவர்களே, நம்ம அடுத்த கவனிக்கிறோம் என்று சொன்னால், ஜகாத்துல் ஃபித்ரை, ஜகாத்துல் ஃபித்ருடைய அளவு எவ்வளவு, எந்த அளவு நம்ம கொடுக்கணும்? அன்புக்குரியவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜகாத்துல் ஃபித்ருடைய அளவை நமக்கு சொல்லியிருக்கிறார்கள். சஹாபாக்கள் சொல்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜகாத்துல் ஃபித்ர் ஒரு சா அளவு கொடுக்குமாறு சொன்னார்கள். அரபில் அந்த அளவு எப்படி சொல்லுவோம்? ஒரு சாஉன், ஒரு சா என்று சொல்லுவோம். ஒரு சா என்று சொன்னால் 4 முத்துகள். அன்றைய அளவு, அன்று அவர்களுடைய கொள்ளளவு அதுதான் ஒரு சா. ஒரு சா என்பது எத்தனை முத்துகள்? 4 முத்துகள். சரி, நீங்க யோசிப்ப, என்னடா ஒரு சா என்றாரு, முத்தன்றாரு, சரியான நம்ம புழங்கக்கூடிய கணக்க சொல்றாரு இல்ல. ஒரு சா 4 முத்துன்னு சொன்னா ஒரு முத்துடைய அளவு, அன்புக்குரியவர்களே, அறிஞர்கள் சொல்கிறார்கள், நடுத்தரமான ஒருவருடைய 2 கைகளினால், ஆக ரொம்ப பெரிய கையும் இல்ல, ஆக ரொம்ப என்ன சின்ன கையும் இல்ல, நடுத்தரமான ஒருவருடைய 2 கைகளினால் ஒரு அள்ளு எடுத்தால் அந்த கையினால் எவ்வளவு கொள்ளளவு எடுக்க முடியுமோ அந்த அளவுதான் என்ன சொல்லுங்க ஒரு அமுத்து. அப்ப நம்ம அரிசின்னு சொன்னா எத்தனை அள்ளு எடுக்கணும் சொல்லுங்க? 4. வீட்டில் கொடுக்கும் பொழுது, வீட்டில் நம்ம கொடுக்கும் பொழுது என்ன செய்யக்கூடாது? நம்ம வீட்டுக்கு கூடிய சின்ன பசங்களை கூப்பிட்டு 4 அள்ளு எடுத்து கொடுக்கணும்னு சொல்லக்கூடாது. ஏன்னா அவனோட கைகள் எப்படி இருக்கும்? நம்ம அள்ளி கொடுக்குறேன்னு சொன்னா. அப்ப நடுநிலையான ஒருவருடைய 4 கை, 2 கைகளுடைய கொள்ளளவு. அதாவது அறிஞர்கள் இதற்கு நமக்கு நம்ம இப்படி சிரமப்படுவோமா இல்லையா? அப்ப யாருடைய கையை பயன்படுத்துறது? அது ஒரு பிரச்சனையா போயிடும், அப்படியா இல்லையா? அது ஒரு பிரச்சனையா போகும். யாருடைய கை நடுநிலையான கை என்று நம்ம. அதனால சவுதியில் இருக்கக்கூடிய அல் லஜ்னத்து தாயிமா அறிஞர்கள் சபை அதற்கு அழகான ஒரு தீர்ப்பை சொல்கிறார்கள். 3 கிலோகிராம் அரிசியோ அல்லது உணவு, எத்தனை கிலோ சொல்லுங்க? சொல்லுங்க. அதுல நிறைய கருத்துக்கள் இருக்கு. 2000, அதாவது
2.5 கிலோ வருது, 2 கிலோ 300 கிராம் வருது. ஆனா இங்க சவுதி இருக்கக்கூடிய அறிஞர்கள், குறிப்பாக ஷேக் இப்னு பாஸ் ரஹிமஹுல்லா, இப்னு உசைமின் ரஹிமஹுல்லா, இது போன்ற அறிஞர்கள் இங்க இருக்கக்கூடிய மார்க்க சபை எவ்வளவு சொல்லுது சொல்லுங்க? 3 கிலோகிராம். 3 கிலோகிராம். அன்புக்குரியவர்களே, அப்ப நம்ம என்ன செய்யலாம்? இப்போ உதாரணமா ஒரு வீட்டு தலைவர், அவரும் அவருக்கு பொறுப்பாக அவருடைய பொறுப்பிலே 4 பேர் இருந்தால், அப்ப மொத்தம் எத்தனை பேருக்கு கொடுக்கணும் சொல்லுங்க? எத்தனை பேருக்கு கொடுக்கணும்? அவரு 5 பேருக்கு கொடுக்கணும். அப்ப எத்தனை கிலோ கொடுக்கணும்? 15 கிலோகிராம் அரிசியோ கோதுமையோ அல்லது அவர் உணவாக பயன்படுத்தக்கூடிய தானியங்களை வழங்க வேண்டும். அல்லது நமக்கு கொடுப்பதற்கு சிரமமாக இருந்தால், அன்புக்குரியவர்களே, ஜகாத்துல் ஃபித்ரை சேர்க்க கூடியிருப்பார்கள், ஒன்று சேர்க்கக்கூடியவர்கள். நபி அவர்களுடைய காலத்தில் என்ன செஞ்சாங்க? ஜகாத்துல் ஃபித்ராவை ஒன்று சேர்த்தார்கள். ஜகாத் என்ன செய்வாங்க? மக்கள்கிட்ட இந்த ஒன்று சேர்த்து பைத்துல் மால் அதில் சேர்த்து என்ன செய்வாங்க? மக்களுக்கு விநியோகிப்பார்கள். அதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலங்கள்ல ஜகாத்துல் ஃபித்ர், அந்த பேரீச்சை பழமோ கோதுமையோ பால் கட்டியோ அல்லது திராட்சையோ அவர்கள் எதை உணவாக உட்கொண்டார்களோ அதை என்ன செஞ்சாங்க? அந்த தானியங்களை ஒன்றாக சேர்த்து மக்களுக்கு விநியோகிச்சாங்க. அன்புக்குரியவர்களே, அதே மாதிரி நமக்கு நம்பிக்கையான நமது ஊர்கள் இருக்கக்கூடிய அமைப்புகள், அவங்களுக்கு என்ன செய்யலாம்? நம்ம பணமாக கொடுக்கலாம். எப்படி கொடுக்கலாம்? ஜகாத்துல் ஃபித்ராவை ஒரு ஏழைக்கு நேரடியாக கொண்டு போய் நம்ம பணத்தை கொடுக்க கூடாது. இப்ப உதாரணமா 3 கிலோ அரிசின்னு சொன்னா, 3 கிலோக்கு இங்க அரிசிக்கு ஒரு 25 ரியால் அல்ல 30 ரியால் என்றால், நம்ம 25 ரியாலையோ 30 ரியாலோ நம்ம கொடுக்க கூடாது. நம்ம அந்த தானியத்தை தான் நம்ம கொடுக்கணும். ஆனால் ஒரு அமைப்பாக, ஒரு ஜமாத்தாக இருந்து, அல்லது ஒரு பள்ளி நிர்வாகம் அல்லது ஒரு ஊர் அமைப்புகள், அவர்கள் ஜகாத்துல் ஃபித்ராவை என்ன செய்றாங்க? வசூலிக்கிறாங்கன்னு சொன்னா அவங்களுக்கு பணமாக கொடுத்து நம்ம கொடுக்கலாம். நம்ம உதாரணமா 5 பேருக்குரிய ஜகாத்துல் ஃபித்ர்னு சொன்னால் அதற்குரிய பணத்தை நம்ம கொடுத்தோம்னு சொன்னா அவங்க என்ன செஞ்சிருவாங்க? அந்த ஜகாத்துல் ஃபித்ரை கொடுக்க வேண்டிய நேரத்தில் அதற்குரிய உணவை வாங்கி என்ன செஞ்சிருவாங்க? சம்பந்தப்பட்டவர்களுக்கு கொடுத்து விடுவார்கள். அப்படி கொடுக்கலாம். அன்புக்குரியவர்களே, நம்ம அடுத்ததாக கவனிக்க வேண்டிய விஷயம், ஜகாத்துல் ஃபித்ரை யாருக்கு கொடுக்க வேண்டும்? ஜகாத்துல் ஃபித்ரை நம்ம யாருக்கு கொடுக்க வேண்டும் என்று சொன்னால், ஜகாத் பெறுவதற்கு தகுதியான 8 கூட்டங்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்கு கொடுக்க வேண்டும், கொடுக்கலாம். அதுல குறிப்பாக யாரு? அல் ஃபுகரா வல் மசாகின், ஏழைகள், வறியவர்கள், கஷ்டப்படக்கூடியவர்கள், இவர்களுக்கு என்ன செய்யலாம்? ஜகாத்துல் ஃபித்ரை கொடுக்கலாம். சில பேர் நமக்கு ஒரு டவுட் வரும், சந்தேகம், நம்ம 5 பேருடைய ஜகாத்தில் இருக்கிறது, 7 பேருடைய ஜகாத்துல் ஃபித்ர் இருக்கிறது, ஒவ்வொரு குடும்பங்களுக்கு கொடுக்கணுமா அல்லது ஒரு குடும்பத்துக்கு கொடுக்கலாமா என்றால், ஒரு குடும்பம் வறிய குடும்பமாக இருந்தால், தேவையுள்ள குடும்பமாக இருந்தால், நம் அனைவருடைய ஜகாத்துல் ஃபித்ராக என்ன செய்யலாம்? ஒரே குடும்பத்துக்கு நம்ம கொடுக்கலாம். ஒரே குடும்பத்துக்கு நம்ம என்ன செய்யலாம்? கொடுக்கலாம். அன்புக்குரியவர்கள், அடுத்ததாக நம்ம கவனிக்கணும், ஜகாத்துல் ஃபித்ர் என்பது ஒருவருக்கு 3 கிலோகிராம் அரிசியோ அல்லது தானியங்கள் தான். அதோட சேர்த்து நம்ம சதக்கா என்ற அமைப்பிலே இந்த 3 ஒருவருக்கு ஒரு தலைக்கு 3 கிலோகிராம் என்பது கட்டாயம் ஜகாத்துல் ஃபித்ராவாக நம்ம கொடுக்கணும். அதுக்கு மேலாக அதோட சேர்த்து என்ன செய்யலாம்? அதாவது பெருநாளுடைய தினத்தில் அவர்கள் சமைப்பதற்காக வேண்டி கறிகள், காய்கறிகளோ அல்லது மாமிசங்களோ அல்லது அந்த உணவுகள் தயாரிப்பதற்குரிய பொருட்களையோ நம்ம சேர்த்து கொடுத்தால் அதுவும் ஒரு சிறந்த விஷயமாக இருக்கிறது. அப்ப நம்ம ஜகாத்துல் ஃபித்ரையும் நம்ம நிறைவேற்றி விட்டோம், அது கடமை முடிஞ்சிடும். மேலதிகமா நம்ம கொடுக்கிறது, அவங்க அது பெருநாளுடைய தினத்தில் சமைப்பதற்கு அது இறைச்சியோ மாமிசங்களையோ அல்லது வேறு வேறு கறி வகைகளை நம்ம சேர்த்து கொடுக்கிறது, அது எப்படி போகும் சொல்லுங்க? சதக்காவாக போகும்.
எப்படி போகும்? இது கடன் அல்ல. நம்ம அப்படி கொடுத்தால், நமக்கு வசதி இருந்தால் அப்படி கொடுத்தால் என்ன, நமக்கு தர்மம் செய்த நன்மையும், ஜகாத்துல் ஃபித்ருடைய கடமை அந்த நன்மையும் கிடைக்கும். மேலதிகமான அந்த உணவுப் பொருட்களை சேர்த்து கொடுக்கும் பொழுது நமக்கு சதக்கா செய்த நன்மையும் கிடைக்கும். அன்புக்குரியவர்களே, நாம் இறுதியாக இந்த ஜகாத்துல் ஃபித்ராவில் கவனிக்க வேண்டியது, இந்த ஜகாத்துல் ஃபித்ராவை எப்பொழுது நிறைவேற்ற வேண்டும், எந்த நேரத்தில் நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னால், ஹதீஸ்ல தெளிவாக வருகிறது. நபி ஸல்லல்லாஹு சொன்னார்கள், ஈதுடைய தொழுகைக்கு முன்னால் நிறைவேற்றுங்கள். ஃபமன் அத்தாஹா கபுல ஸலா, ஈதுடைய தொழுகைக்கு முன்னால் யார் நிறைவேற்றுகிறாரோ அது ஜகாத்துல் ஃபித்ராவாக நிறைவேறும். ஈதுடைய தொழுகைக்கு பின்னால் நிறைவேற்றினால் அது ஏனைய ஒரு தர்மங்கள் ஒரு தர்மமாக ஏற்றுக்கொள்ளப்படும். அன்புக்குரியவர்களே, எனவே பெருநாளுடைய தொழுகைக்கு முன்னால் நாம் ஜகாத்துல் ஃபித்ராவை நிறைவேற்ற வேண்டும். அறிஞர்கள் ஜகாத்துல் ஃபித்ராவை நிறைவேற்றுவதற்கு 2 நேரங்களை நமக்கு சொல்கிறார்கள். ஒன்று ஜவாஸ், அதாவது வக்து இஸ்திஹ்பாப்னு சொல்வார்கள், வக்து ஃபதீலா சிறப்பான நேரம். இன்னும் ஒன்று இருக்கிறது அனுமதிக்கப்பட்ட நேரம். சிறப்பான நேரம் எது தெரியுமா? பெருநாளுடைய காலை தொழுகைக்கு நம்ம செல்லும் பொழுது கொடுப்பது சிறப்பு. ஆனால் அந்த பெருநாளுடைய தொழுகைக்கு நம்ம செல்லும் பொழுது சில டைமுக்கு நமக்கு கொடுக்கிறதுக்கு டைம் இருக்காது. அப்படியே இல்லையா? குளிக்கிறதுக்கே நிறைய பேருக்கு டைம் எடுக்கும். அந்த உடுப்புகளை ரெடி பண்றதுக்கே நம்ம ரொம்ப டைம் எடுக்கும். அப்ப இப்படியான நேரம் டைம் எடுக்கும் என்று சொன்னால், அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய செய்தி வருகிறது. அவங்க பெருநாளுடைய தினத்துக்கு ஒரு நாள் 2 நாட்களுக்கு முன்னால் செஞ்சுக்கிறாங்க, ஜகாத்துல் ஃபித்ராவை கொடுத்திருக்கிறார்கள். அப்ப அனுமதிக்கப்பட்ட நேரம் பெருநாளுடைய தினம் ஒரு நாள் 2 நாளுக்கு முன்னால். சிறந்த நேரம் எது சொல்லுங்க? பெருநாளுடைய அந்த காலை நேரம் என்பது சிறந்த நேரம். ஆனால் நாம பணமாக கொடுக்கிறது நம்ம இப்பவே கொடுக்கலாம். நம்ம ஒரு அமைப்பு, ஒரு ஜமாத்து அல்லது ஒரு மஹல்லா அல்லது ஒரு நம்ம கொடுக்கிறோன்னு சொன்னா பணமாக கொடுக்கிறது என்ன செய்வோம்? நம்ம இப்பொழுதே கொடுக்கலாம். அவங்க என்ன செய்வாங்க? இந்த நேரங்கள்ல அந்த உரிய ஜகாத்துல் ஃபித்ரை அவர்கள் தானியங்களாக எடுத்து உரிய மக்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பார்கள். என அன்புக்குரியவர்களே, இந்த ஜகாத்துல் ஃபித்ர் சம்பந்தமான இந்த தெளிவுகளை, இந்த விளக்கங்களை நாமும் என்ன செய்யணும்? படிக்க வேண்டும். நம்ம குடும்பங்களுக்கும் இந்த சட்டங்களை நாம சொல்லிக் கொடுக்க வேண்டும். அல்லாஹு தஆலா நம் அனைவரையும் பொருந்திக் கொள்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.